வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் என்ன செய்ய போகிறேன்னா, ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை நீங்கள் பீட்சா கூடயோ பர்கர் கூடயோ வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிடலாம். இதை நான் ஏன் ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் பொட்டேட்டோவை தோலோடு தான் செய்ய போகிறேன். இந்த தோலில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அண்டு நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் பவுடரு, கார்லிக் பவுடரு அண்ட் சில்லி பவுடரு, ஆலிவ் ஆயிலெல்லாம் சேர்த்து பேக் பண்ணுறது தான். வாங்க இப்போ எப்படி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 3-4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஆனியன் பவுடர் 1 ஸ்பூனு, கார்லிக் பவுடர் 1 ஸ்பூனு, இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூனு. உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்புன்னு இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். paprika பவுடர் 1 ஸ்பூனு. காரத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. இங்கே paprika பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன் சிரப்பு உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல. இது 1 டேபிள் ஸ்பூனு. பெப்பர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது வெங்காயத்தால் நான் மேலே கார்னிஷ்காக தான் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். வாங்க இப்போ போய் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஞ்சம் கோல்டு வாட்டராக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது உப்பு போட்டால் கொஞ்சம் கருக்காது, இல்லைன்னா கருத்து போயிடும் உருளைக்கிழங்கு. அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு வாட்டரும் உப்பும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி மிடில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃப் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக குக் ஆகும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ண முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ இந்த உப்பு தண்ணியில் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு நம்ம ஒரு பேப்பர் டவரில், ஒரு ட்ரேயில் பேப்பர் டவர் போட்டு அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காய வைக்கலாம் தேவையில்லை. நம்ம அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் எல்லாம் பவுடர்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம இதுவும் ட்ரை ஆகிடும். நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆனியன் பவுடர், paprika, சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. இதுவும் பெப்பரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் ஹர்பு, உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் ஹர்பும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷு போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் பவுடர், பெப்பர், உப்பு தேவையான அளவு, வெங்காயத்தால் நம்ம இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூனு நீங்கள் கார்ன் சிரப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட நம்ம பொட்டேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பொட்டேட்டோ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நான் மேலேயும் பேப்பர் டவல் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நான் எதுக்கு கார்ன் சிரப்பு நான் போட்டேன்னா, கொஞ்சம் நல்லா கலராகவும் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அந்த பொட்டேட்டோக்கு மேலே கொஞ்சம் லேயர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால தான் கார்ன் சிரப் போட்டேன். நீங்கள் கார்ன் சிரப் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோன்னு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அது கலர் உங்களுக்கு கொடுக்கும்.
ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ கூட எல்லாமே கவர் ஆகிற மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் அவனை போய் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 400 டிகிரியில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து அவனில் வைக்கிறது தான். ஸோ அவனில் வைக்கிறது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் உங்கள் அவனை பொறுத்து தான். ஸோ நான் போய் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வரேன் அவனை. இப்போ வந்து அவனும் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோவை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து வேக்ஸ் பேப்பரோ இல்லைனா பேக்கிங் ஷீட் எதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், இல்லைனா கொஞ்சம் ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபாயிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றுன்னா பக்கத்தில் லேயராக வைக்கணும். மேலே வைக்கக்கூடாது. தனித்தனியாக அடுக்கி வச்சா தான் நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு பொட்டேட்டோ வந்து ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இதை மீதி இருக்கிற அந்த சாஸை வந்து நம்ம அது மேலேயே ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் நீங்கள் கெனல் ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ போய் நம்ம அவனில் வைக்கிறது தான். நான் எப்படி அவனில் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 400 டிகிரி வச்சுட்டு பேக் மோடில் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோ வந்து உள்ளே எடுத்து வச்சுடலாம் அவனில். இது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸாவது ஆகும். டிபெண்ட்ஸ் உங்களோட அவன் பொறுத்து. ஒவ்வொரு அவன் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், சில அவன் வந்து டைம் எடுக்கும். உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் திருப்பி போடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு தடவை நம்ம குக் பண்ணணும். நான் திருப்பி போட்டுட்டு குக் பண்ண காட்டுறேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு தடவை 10 to 15 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ இல்லைன்னா ப்ரௌன் ஆகிட்டா நீங்கள் எடுத்துடணும். டைம் இல்லை உங்களுக்கு ப்ரௌன் ஆகிட்டுனா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது. 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நல்லா ப்ரௌனே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது போதும். ஸோ இதை பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கருகிடும். நல்லா சாஃப்டாகவும் வெந்தும் போயிடுச்சு. இந்த பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மேலே வந்து. ஸோ இதை நான் வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பியும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் கெச்சப், மேயோ இல்லைன்னா ரான்ச் வச்சும் சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இதை பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு உள்ளெல்லாம்.